ஆல்மோஸ்ட் லீவே முடிய போகுது. இப்போ தான் ஊருக்கு கிளம்புறோம். மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ஈரோடு தான் போக போகிறோம். என்னோட நேட்டிவ் பிளேஸ் அது. எப்பயும் ஊருக்கு போகும்போது எனக்கு மட்டும்தான் ஒரு மிக்ஸ்டு எமோஷன்ஸாக இருக்கும். இங்கேருந்து போகும்போது ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார்னு ஃபீல் பண்ணுவேன். அங்கேருந்து வரும்போது அம்மா எப்படி இருப்பாங்களோன்னு நினச்சிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே வருவேன். இந்த டைம் என் சின்ன பையனுக்கும் அது ஒத்திக்கிச்சு. ஊருக்கும் போகணும், அப்பாவையும் மிஸ் பண்ணக்கூடாது, பாட்டியும் பார்க்கணும். ஸோ ரொம்பவே டல்லாகி போயிட்டான். அவங்ககிட்ட கதையெல்லாம் சொல்லி கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. பஸ்ஸு மூவ் ஆக ஆரம்பித்ததுமே சார் நார்மல் ஆகிட்டாரு. எனக்கு இந்த ஈவினிங் டு நைட் ட்ராவலில் பஸ்ஸில் 90 சாங்ஸ்லாம் கேட்டு போகிறதுனா ரொம்பவே பிடிக்கும். நைட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே 7:30க்கு மேலே ஆயிடுச்சு. போனதுமே ஒரு ஸ்நாக்ஸு, சூடான டீ எல்லாம் குடிச்சிட்டு நைட்டு டின்னர் எப்போவும் போல் போன அன்னைக்கு ஹோட்டல் சாப்பாடு தான். கொத்து பரோட்டா, பரோட்டா எல்லாம் ஒரு நாளைக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம்லாம் வீட்டு சாப்பாடாக தான் இருக்கும். ஈரோடில் கொங்கு ஸ்டால் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அங்கே பரோட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இனி ஈரோட்லேருந்து விளாக் பார்க்கலாம்.